Concept 3 பார்க்க போறோம். ஓகே, அதுல நம்ம என்ன கான்செப்ட்னா சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை வந்து எப்பவுமே ரிசீவ் தான் பண்ணுவோம், ரைட்? எதனா பார்த்துருக்கோம். ஸோ அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துட்டீங்க ஆல்ரெடி. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் இந்த பக்கம் வரும், கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எங்கே எழுதுவீங்க? இன்கம் சைடு. அது வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு, ரைட்? அதனால நீங்கள் இன்கம் சைடில் எழுதுவீங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் மீனிங்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னது? ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், சரிங்களா? ஸோ அதில் என்ன இருப்பாங்க? மெம்பர்ஸ் இருப்பாங்க, கரெக்டுங்களா? நிறைய இருப்பாங்க. எவ்வளோனா நம்ம சொல்ல முடியாது எவ்வளோ இருப்பாங்கன்ட்டு, ஆனால் நிறைய இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? மந்த்லி இல்லைனா இயர்லி இல்லை ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி மந்த் வந்து அந்த மந்தில் வந்து அவங்க வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க, சரிங்களா? அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன், ஓகேங்களா? அப்படி இந்த ஆர்கனைசேஷன் வந்து ரன் பண்ணணும் நம்ம, கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக மெம்பர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸாகவும் இருக்கலாம், சேஞ்சாகவும் ஆகலாம், ஓகேங்களா? பட் ரன் ஆகணும் இது, ஓகேங்களா? அந்த ஆர்கனைசேஷன் போயிட்டே இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே வந்து சில இது ஃபார்மேட் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் என்ன எப்படி இருக்குன்ட்டு ஸோ பாருங்கள் இங்கே. ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன் இங்கே என்ன பண்ணணுமே? லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே என்ன இருக்குன்னா, இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்ட்டு. ஸோ இதில் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன இருக்குன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கரண்ட் இயர் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ கரண்ட் இயர்னாது 2024 எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர் வந்து என்னது? 2025. இதுதான் சப்சிக்வெண்ட் இயர். அண்ட் இதுதான் ப்ரீவியஸ் இயர் உங்களோடது 2023. இது கரண்ட் இயர் உங்களது, கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் இதை. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இங்கே என்ன இருக்குது? லெஸ் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர். ஸோ என்ன இருக்கீங்க? இங்கே ரிசீவ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் இயர்து நம்ம பாருங்கள், இதில் எப்போவுமே இந்த சைடில் நம்ம எப்போவுமே கரண்ட் இயர் மட்டும் தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் சரி, சப்சிக்வெண்ட் இயர் இது ரெண்டுமே நம்ம லெஸ் பண்ணணும், ஓகேங்களா? நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடாது கரண்ட் இயரில், ஓகேங்களா? ஸோ கரண்ட் இயரில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ப்ரீவியஸ் இயர்தும் இல்லை சப்சிக்வெண்ட் இயர்தும் நம்ம பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அதுதான் இங்கே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயர்து இருக்குது இந்த இடத்துல. நம்ம என்ன பண்ணணும்? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? கரண்ட் இயரில் நம்ம இந்த இயரை நம்ம லெஸ் பண்ணணும், ஆட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள்? சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த சப்சிக்வெண்ட் இயர். அப்போ இந்த இயர் சில அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அது என்ன பண்ணணும்? நம்ம லெஸ் தான் பண்ணோம் கரண்ட் இயரில், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர். ஸோ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இப்போ வந்து சில அமௌண்ட் இருக்குது உங்களுக்கு, ஒரு 10,000 உங்களுக்கு கிடைக்கணும், ஆனால் ஸ்டில் கிடைக்கல உங்களுக்கு. அப்போ அந்த கரண்ட் இயரில் உங்களுக்கு கிடைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை ஆட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ உங்கள் சேல்ரி இருக்குது, உங்களோட சேல்ரிக்கு ரிசீவ் ஆகலை, இந்த கரண்ட் இயரில் உங்களுக்கு ரிசீவ் ஆகலை. அப்போ என்னவாகிடுச்சு? அது அவுட்ஸ்டாண்டிங்காக ஆகிடுச்சு, ரைட்? ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணோம். கரண்ட் இயர் தானே அது, கரண்ட் இயர் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அதை ஆட் பண்ணணும். அதே மாதிரி பாருங்கள் இங்கே. ஸோ ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் டியூரிங் ப்ரீவியஸ் இயர் மீன்ஸ் இந்த இயருக்கு கிடைக்கிறது நம்மளுக்கு இந்த இயரில் கிடச்சிச்சு. இந்த இயர் உங்களுக்கு சேல்ரி இந்த இயரில் கிடைக்கணும், ஆனால் உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு? இந்த இயர்லேயே கிடச்சிச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை வந்து நம்ம ஆட் தான் பண்ணுவோம், ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் டியூரிங் ப்ரீவியஸ் இயர் ஃபார் த கரண்ட் இயர். கரண்ட் இயருக்காக ப்ரீவியஸ் இயரே கிடச்சிச்சு உங்களுக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கேருந்து பேலன்ஸ் ஷீட் வேறு ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸ் வரும், அசெட் வரும். ஸோ லைபிலிட்டிஸில் என்ன ஆகும் உங்களுக்கு? அட்வான்ஸில் மீன்ஸ் நெக்ஸ்ட் இயர் கொடுத்தது அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் இயர் இது பாருங்கள், இங்கே கரண்ட் இயரில் உங்களுக்கு இந்த இயர் கூட அமௌண்ட் இங்கே வந்துடுச்சு, ஓகேங்களா? இந்த இயர் அமௌண்ட் நான் இங்கே நான் என்ன சொன்னேன்? இங்கே லெஸ் பண்ணணும்னு சொன்னேன், கரெக்டுங்களா? பட் இந்த இயர் அமௌண்ட்டு நம்மளுக்கு இந்த கரண்ட் இயர்லேயே கிடச்சிச்சு. அப்போ நம்ம அதை எங்கே எடுத்துகிட்டு போகணும்? நம்ம அதை லைபிலிட்டி சைடில் எடுத்துகிட்டு போகணும், கரெக்டுங்களா? ஏன்னா நெக்ஸ்ட் இயர் அந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் த சப்சிக்வெண்ட் இயர், ஓகேங்களா? இப்போ அசட் சைட் பாருங்கள். அசட் சைடில் என்ன இருக்கீங்க? கரண்ட் இயரில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, ஓகேங்களா? ஸோ கரண்ட் இயருக்கு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி கரண்ட் இயர். ஸோ என்ன இருக்குது? கரண்ட் இயரில் அவுட்ஸ்டாண்டிங் அதுனது உங்களுக்கு ஒரு அசட் தானே அது. ஸோ அதுதான் இங்கே வரும், ஓகேங்களா? ஸோ வேறு என்ன இருக்குது? இப்போ ப்ரீவியஸ் இயர் உங்களுக்கு சேல்ரி கிடைக்கணும், தட் இஸ் கரண்ட் ப்ரீவியஸ் இயர்து ஒன்றும் ஸ்டில் உங்களுக்கு கரண்ட் இயரில் கூட அது கிடைக்கல,
புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போகணும் அதை. ஓகேங்களா? அதை ப்ரீவியஸ் இயர் ஓட இது கூட நம்ம கரண்ட் இயரில் நம்ம காட்டி ஆகணும். ஓகே, ஸ்டில் நீங்கள் ரிசீவ் பண்ணலை அதை. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இது. அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம் வந்து இது இம்பார்ட்டன்ட் தான். இது ஃபார்மேட் இம்பார்ட்டன்ட், சம் இதில் வர்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ராப்பராக இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் ஆகாது. இவ்வளோ தான் இதில் கான்செப்ட். ஆனால் சில சம்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக டவுட் வரும். அதை நான் அங்கே அந்த சம்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தட் உங்கள் எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான் இதில்.